Yeah, praise the Lord. This morning I want to touch I think it's very important topics. Speak about the Holy Spirit. இந்த காலவழியில மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். As everyone knows, we need Holy Spirit so much. நமக்கு எல்லாரும் தெரிந்த வண்ணமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. And the life of the church is totally rely on the works of the Holy Spirit. சபையினுடைய காரணம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரையே அது சார்ந்து இருக்கிறதாக சபை இருக்கிறது. But nevertheless, many times I may kind of like ignore the Holy Spirit in our life. நிறைய முறை நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் சரியானபடி ஒரு புரிந்துணர்வு கொள்ளாதபடிக்கு நாம் அதை காணப்படுகிறோம். Without knowing that everything we do has to do with the anointing and the power of the Holy Spirit. நாம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அறியாமல் செயல்படுவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், ஆவியானவர் நன்றாக அறிந்து நம் ஊழியத்தில் நம்ம செயலாற்றப்பட வேண்டும். I want to address something that we sometimes don't really understand. That is when we talk about new creation in Jesus Christ. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்க அந்த புதிய ஜீவனை குறித்து நாம் நிறைய முறை உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Many times we think in one aspect that person become a good person, better behavior, more polite, when we talk about new creation. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறதான குறிச்சு பேசணும்னு சொன்னா அவர் ரொம்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார், ரொம்ப சாதுவாக இருக்கிறார், ரொம்ப தாழ்மையா இருக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்களை தான் நாம் இது வரைக்கும் நாம் கேட்டிருக்கிறோம், அறிந்தவர்களாக இருக்கிறோம். And also when we talk about the born again experience, we sometimes we may think about that person and no more taking cigarettes, the person no more fighting. We've been thinking about been born again, new creations means that person become a better person. நாம் ஒரு கிறிஸ்துக்குள் பிறந்து மறு ஜென்மம் எடுக்கும் போது, அதாவது மறுபிறவி எடுக்கும் போது நாம் சொல்லுகிறோம், அவர் ரொம்ப கைண்டா இருக்கிறார், ரொம்ப தாழ்மையா இருக்கிறார், ரொம்ப எல்லாவற்றிலும் ஒழுக்கமா இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக அந்த சிந்தனைக்குள் நாம கடந்து வருகிறோம். But more than that, we must see in a very different perspective. The Bible says that no one put new wine in the old wineskin in Luke chapter 5 verse 37. இங்கு நாம் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 5:37 ஒருவனும் புது திராட்சரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். And he says that if he does, the new wineskin will burst the skin and it will be spilled and the skin will be destroyed. But the new wine must be put into a fresh wineskin. இந்த புது ரசத்தை பழ துருத்திகளில வார்த்து வைக்க மாட்டார்கள். அப்படி வார்த்து வைத்தால் பழ துருத்திகள் கெட்டு போகும், புது ரசம் அது கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும். அதனால புதிய ரசத்தை புதிய ஜாடிகளை வைப்பார்கள், பழையதை வைத்துக் கொள்வார்கள். You see, that is something that is very important. We must understand. This scripture is not speaking to pastors. ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்கியமானது எந்த தனிப்பட்ட நபரையோ ஊழியக்காரரையோ குறித்து இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. This message is not even speaking to Christians. இது மாத்திரம் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இந்த வசனம் இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படவில்லை, சொல்லப்படவும் இல்லை. He is talking to the Pharisees. He is talking to the people are not believing. இது பரிசேயர்களை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. யாரு ஒருவர் தேவனை அறியாமல் இருக்கிறாரோ அவரை குறித்து இந்த வார்த்தைகள் பேசக்கூடியதாக இருக்கிறது. He is talking about the people. Why Jesus is mingle with the sinners, mingle with the tax collector? இப்படியாக ஜனங்கள் யோசித்தார்கள். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களோடு இருக்கிறார், பாவிகளோட அவர் ஒன்றாக இருக்கிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட சிந்தனைகளாக அந்த நாட்களில ஜனங்கள் காணப்பட்டார்கள். So this scripture is talking about a person encounter God and turn into a new man. இது யாரை குறித்து பேசுகிறதுனாக்கா, யார் ஒரு ஆவிக்குள்ளாக பிறந்து தேவனை மையமாக வச்சு அதாவது ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறார்களோ அவரை குறித்து தான் இந்த வசனம் போதிக்கப்பட்டிருக்கிறது. People are asking them, Jesus, why are your people, why are your
disciple never fast like we Pharisees fasting. ஆண்டவரை குறித்து இப்படி கேட்கிறார்கள், உன்னுடைய சீஷர்கள் ஏன் உபவாசியாமல் இருக்கிறார்கள்? எங்கள் சீஷர்கள் போல உங்கள் சீஷர் ஏன் உபவாசியாமல் இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகிட்ட இப்படி ஒரு கேள்வி அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். And this scripture actually is referring to a person who born again, encounter Jesus, and their life completely be molded and changed by the power of the Holy Spirit. இது வசனங்கள் யாரை குறித்து சொல்றதா? முழுக்க முழுக்க யார் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொண்டு தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை மாறி ஒரு புதிய மனுஷனா இருக்கிற தேவ பிள்ளையை குறித்து இந்த வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. Meanings that in the born again experience, in the new creation, our life in Jesus Christ is expressed or is manifest through the power of the Holy Spirit inside us. அதாவது புதிய பிறந்த ஆவினால பிறந்த மனிதனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குச்சுன்னா, ஆண்டவர் விரும்புகிறபடி அந்த பரிசுத்த ஆவியின் ஜீவியத்தோடு அந்த வல்லமையோடு அந்த எழுப்புதலோடு ஒரு தனிப்பட்ட சுபாவங்களோடு இருக்கிறதை இந்த பரிசுத்த ஆவியான மறு கிறிஸ்துவில் பிறந்த ஒரு நபரை குறித்து இந்த இடத்துல போதிக்கப்பட்டிருக்கிறது. I believe that you still remember I once mentioned it's never too early to mention about devil and his works to a young Christians and to a children. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது பிசாசு குறித்து நீங்கள் அறிந்திருக்கிற பிரகாரமாய் வாலிபர்களும் சிறியர்களும் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். They need to be equipped to know that enemy is coming against them. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசானவன் ரொம்ப மூக்குரமாய் எழும்பி அவன் வருகிறான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். And at the same time also they need to be equipped knowing that another good spirit or God himself, the Holy Spirit, is waiting upon them. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் கூட நல்ல விதத்துல நிரப்பி தேவன் ஆளுகை செய்கிறார், பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்ய என்பதை இந்த சத்தியத்தை கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We need to mention about the Holy Spirit as much as possible in every meeting. Of course, I'm not saying that preaching Holy Spirit in every meeting without preaching other things. நானும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எப்பொழுதும் பிரசங்கப்படல் சொல்லி நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை குறித்து பரிசுத்த குறிப்பாக எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் ஆண்டவர் அதை மென்ஷன் பண்ணுவது ரொம்ப அவசியம், பேசுவது ரொம்ப அவசியம். How much your church can grow is how much your church able to cooperate or work together with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு எந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியோடு நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You see, we need to experience these transformations of the new wineskin inside in our life. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களில நாம் அனுபவிக்க வேண்டும். If even God is working among us, if our wineskin ourselves is not ready, not hunger, there's nothing can be done. நாம் தேவனுக்காக ஒரு வாஞ்சியாக வைராக்கியமாய் இல்லைன்னு சொன்னா எந்த விதமான காரியங்களும் நம்ம முன்னேற்றம் வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறாது. Let's touch some thoughts about what is old wineskin. பழைய ரசம் என்று ஒரு சில எப்படி என்ன சொன்னா ஒரு சில காரணமித்தமாய் நம்ம சற்று புரிந்து கொள்ளலாம். And I realized that the words wine here you always use rasam. நான் நினைக்கிறேன் wine சொன்னா உங்களுடைய பாஷையில அது ரசம் என்பதாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Because when I try to translate Luke chapter 5 about the new wineskin, the words come in Chinese, it say rasam, rasam. I say rasam is a soup, right? How come it's a wine in India? நான் ஏதாவது என்னுடைய லாங்குவேஜ்ல சைனீஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல ரசம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே வார்த்தை எப்படி இந்தியா தேசத்துல இதே வார்த்தையை அங்க மென்ஷன் பண்றாங்க என்பதை நான் குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். And wonderful, I tried rasam before in India. நான் இந்தியாவில் அந்த ரசத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதை ரொம்ப நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். Okay, what is old wineskin? First one is the old and feeble ideas about Christian faith. இந்த பழைய ரசத்தை குறித்து என்ன சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். One of the very famous thoughts in Christians' mind is, I believe Jesus, I can go heaven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அதனால எங்க வேணாலும் நான் போய் எது வேணாலும் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை. You see, this kind of belief
is very elementary of knowing Christianity. இது இந்த ஒரு புரிந்துணர்வு என்பது எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் இது பரவலாக காணப்படுகிற ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. You see, you know, if we only stay in the very old, I wouldn't say it's wrong, it's very old and very elementary, just like a baby thoughts about Christianity, that thoughts become an old wineskin and stopping us from reaching further in Christ. அதாவது இந்த நம்ம சிறு வயதில குறித்து நினைக்கிறதான நினைவுகள் எல்லாம் இப்படிப்பட்ட நினைவுகளா தான் இருக்கிறது. And our Christian faith becomes so weak, like a baby. நம்முடைய கிறிஸ்துவ அனுபவங்கள் என்பது ஒரு சிறிய குழந்தைக்கு இருக்கிற அந்த அனுபவங்களை போல ஒரு குழந்தையை போலதான் நம்ம சிந்தித்து செயல்படுவதாக நம்ம இருக்கிறோம். The second thing I always realize after many years in the ministry, I realized that our pagan worship or pagan beliefs in the past has always limiting us. நாம் ஒரு சில காரியங்களை இப்படி நாம சிந்தித்து பார்க்கலாம். அதாவது அந்நிய தெய்வங்களை வணங்குகிறதான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நம்மள நெருக்கடிக்குள்ளாக அது நடத்திருக்கிற சம்பவங்களாக நம்ம பார்க்கிறோம். Yeah, I believe not only Chinese, because Chinese and Indian are the same. We are very Oriental, I mean very Eastern people. நாம ஒரு இந்தியாவில் மாத்திர சைனீஸ்ல கூட அப்ப இந்தியாவில் கூட இப்படிப்பட்டதான வர்ஷிப்ல பேகன் வர்ஷிப்ல நாம் ஈடுபட்டு செயல்படுவதா இருக்கிறோம். இதெல்லாம் நம் மூதாதையர்கள் செய்த ஒரு வர்ஷிப்பாக இருக்கிறது. Okay, as a Chinese, when they worship God or they worship idols, they have the thought that I have needs. I need money, or I need health, I need wealth, I need prosperity. Therefore, I come and worship you. சைனாக இருக்கட்டும், அது இந்தியாவில் இருக்கட்டும், அவங்க எதுக்காக தேவனை வணங்கணும்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும், செழிப்பு காணப்பட வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் நான் வளர வேண்டும் என்ற உள்ளான நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். If I don't get healing, if I don't get prosper, as a Chinese, I will change from one idols to another idols. நான் வணங்கி ஒரு விக்கிரமோ ஒரு காரியமோ சரியான பதிலை கொடுக்கவில்லைன்னு சொன்னா, என் வாழ்க்கையில செழிப்பும் ஆசீர்வாதம் வரல சொன்னா உடனே நான் அந்த தெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்தை நான் வணங்க ஆரம்பிக்கிறேன். Even if that idols give me healing, give me prosperity, and I will only worship you and just to serve you and just to please you a little bit, but I will never go deep in with you in any relationship. ஒரு விஷயத்தை குறித்து அவர் நினைக்கிற காரியம்னா, ஒரு தெய்வம் செய்யல, பட் இன்னொரு தெய்வம் நல்ல விஷயம் செய்யுது, அது நல்ல ஒரு செய்மை ஒரு ஆசத்தை கொடுக்குதான், அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தை முன்னின்று நின்று அதுக்கு பூஜையை செய்கிற மக்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். Every worship as a Chinese to their deity is very much of owing. I owe you a favor because you did a favor to me. I owe you a favor and I worship you. I serve you. I give you incense and all kind of things. It's from the thought of I owe you something. ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், நீர் அதாவது அந்த விக்கிரகத்தை பார்த்து நீர் என்னை நடத்தினால் சொன்னால், நீர் எங்களை ஆசீர்வதிக்க சொன்னால் எல்லா விதத்திலும் நான் உங்களை நமஸ்கரிப்பேன், உன்னை தொழுது கொள்வேன், உன்னை தான் பின்பற்றுவேன் சொல்லி அந்த விக்கிரகம் முன்பாக அவர்கள் அறிக்கையிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். I don't know how Indians your worship God and your culture, why you worship God, but let me tell you, the same kind of pagan worship beliefs has limit many Christians from getting near to God. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதா ஜனங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் தெரியாது, ஆனா இதே போல் நிகழ்வு தான் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறோம். This kind of idea never asks us to be friend with God. This kind of idea, this kind of way of worship is very much of getting material blessing. இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை உள்ள இந்த ஆராதனையா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், எந்த விதமான நன்மையை நமக்குள்ள ஏற்படுத்தாது, எந்த விதத்திலும் அது நமக்கு பயனுள்ளதாக காணப்படாது. From we as a young boy, we learn to worship God in that way. So if we don't change our way of worship, of our way according to the word of God, we will always ask for blessing. I think we think that it's totally fine to ask for blessing. இப்படிப்பட்டதான ஆண்டவரை சரியானபடி நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம் சொன்னால், நம்முடைய எப்படி அந்த ஜனங்கள் அது விக்கிறது முன்னாடி நின்று செழிப்பு நன்மை கேட்கலாம், அதே போலதான் நாமும் இந்த நிலையில மாறி விடுவோம்.
But suddenly, when we come to Christianity, we are being taught, call our God as our Father. நான் ஆண்டுக்குள்ளாக வந்த உடனே நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம், நான் தேவ சமுத்திரம் போக போறேன், தேவனோடு நான் ஆராதிக்க போகிறேன் என்ற உணர்வு நமக்குள்ள வந்து What even more, we are calling our Christ, Lord Jesus, as our bridegroom. நாம் இதை விட என்ன, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர்தான் என் மணவாளன் என்று சொல்வதை விட எது ஒரு விசேஷித்தவைகளாக காணப்படும்? If we don't cross that old belief, that old thoughts, we will always limit ourselves. We become all wineskin. We never have close relationship with Jesus Christ. நாம் அதாவது ஆண்டவரை சரிவர நம்ம புரிந்து கொள்ளாமல் ஒரே ஒரு நிலையில நம்ம இருப்போம் சொன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான எந்த ஒரு ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. நம்ம சிறு பிள்ளைகளை போலவே அந்நிய தேவனுக்கு ஈடாக நாம் மாறிவிடுவோம். As pastors, sometimes we really need to help our members to cross that line from our past into the new wineskin, into a new, better belief, into a truth that's before us. ஊழியக்காரங்க நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நம்முடைய சபை மக்களுக்கு, நம்முடைய விசுவாசிகளுக்கு நன்றாக பிரசங்கித்து நல்ல ஊழியம் செய்து, அல்லது பழைய நம்பிக்கையிலிருந்து சற்று விலகி, அந்த பழைய துருத்திலிருந்து விலகி புதிய துருத்திக்கு வரத்தக்கதான ஒரு புதிய வழியில நடத்தி தேவனை சரியானபடி புரிந்து கொள்வதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். And number 3 is a spiritual experience that believe that one is right. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு காரியமாக சரியான ஒரு புரிந்து கொள்ளுகிற ஒரு நம்பிக்கையை, புரிந்து கொள்ளுகிற உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Sometimes even spiritual experience in the past, and we always stay there, stop there. We experience God in that way, and we believe that is the only way, and that he become the spiritual hindrance for us to grow even more. நாம் இப்படிப்பட்டதால் அந்த பழைய நிலைகளையே நாம் யோசித்து நாம் அதேபடியில் நடந்து கொண்டிருப்போம் சொன்னால் புதிய விதமான எந்த விதத்துல பெற்றுக் கொள்ள முடியாது. அதனால நமக்கெல்லாம் ஒரு தடையாகவே காணப்படும். ஆண்டவரை அறிந்து கொள்கிற விதத்துல நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. Do you know that this kind of thinking, this kind of belief, and this kind of experience sometimes has become the old wineskin that we never realized that's in our life. இந்த பழைய சுபாவங்களையே நாம் சிந்தித்துக் கொண்டு இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்களை நாம் உடையவர்களாக இருந்தால் எப்படி அந்த பழைய துருத்தி, பழைய ரசம் இருக்கிறதோ அதே போல நாம் மாறுமே தவிர எந்த விதத்துல புதிய ரசத்துக்கு ஈடாக நாம் வர முடியாது. புதிய அனுபவங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. Think about Jesus Christ. You know how he been filled by the power of the Holy Spirit, and we must learn from him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சற்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். அவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு பரிசுத்த ஆவி நிறைந்தவராய் ஆண்டுக்குள்ள அவர் வாசம் பண்ணினார், நிரம்பி இருந்தார் என்பதை நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Many people are baptized in that seasons, but only Jesus Christ, not only just filled by Holy Spirit, but full of the power of the Holy Spirit. அந்த நாட்களில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அநேகர் சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனா கூட அப்படிப்பட்ட அனுபவத்தை யாரும் பெறவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையா அவர் அபிஷேகத்தை பெற்று அவர் ஆவிலே நடத்தப்பட்டார். So we must really learn, Lord, what you want. We must really learn. God, we want you. We want your power. We want your power in our life. ஒரு காரியத்தை நான் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ஆவின் அபிஷேகம் எனக்குள்ள வேணும், உடைய வல்லமையினால் என்னை நிரப்பி என்னை விசேஷித்த மகளாக நடத்தும் என்ற வாஞ்சை வைராக்கியம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். Let's read the scripture in Luke chapter 4 verse 1. ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். Here says that, and Jesus, full of the Holy Spirit, returned to Jordan and was led by the Spirit, the Holy Spirit, in the wilderness. Sorry. You go ahead. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, and for 40 days been tempted by devil, and he ate nothing during those days, and when they were ended, he was hungry. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
we must ask a question: why Jesus is filled by the Holy Spirit? ஒரு கேள்வி நான் கேட்கலாம், எப்படி ஆண்டவர் ஆவியில நிரப்பப்பட்டார்? What happened to the 40 days? Is it because he's very hungry? 40 நாள் என்ன நடந்தது? உடல் ரீதியாக இருந்ததா? You know, sometimes we think that fasting by not eating something that give us the anointing. ஒரு சிலர் எப்படி நினைக்கிறோம், உபவாசம் சொன்னா எதுவுமே சாப்பிடாமல் நம்ம ஆண்டுக்குள்ள வைராக்கியமா இருக்கணும் சொல்லி நம்ம நினைக்கிற ஒரு எண்ணங்கள் உண்டு. Then the people in hospital in drippings not eating something must be filled with the anointing. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கிறவர்கள் யாரும் எதையும் அவங்க திருப்தியாக சாப்பிட முடியாது. Yeah, people like me who eat a lot must have no anointing. ஒரு காரியம் நினைச்சுக்கோங்க, நிறைய சாப்பிடுவீங்க, எந்த விதமான அபிஷேகமும் வராது. I know Indian pastor eat a lot. I mean, is it because they eat a lot have no anointing? அதாவது நிறைய பேர் சாப்பிடுறதால அபிஷேகம் வராது என்ற சிந்தனையோட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்ன, நிறைய சாப்பிட்டா அபிஷேகம் வராதா? Oh, no. Maybe it's because devil's temptation. Jesus overcome devil's temptation full with anointing. ஒரு விஷயம் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் ஜெயித்து அவர் வெற்றி சிறந்தார். Then I think in the nightclub, those people are full with temptation must be very anointed. Once again, pardon? Then the people in the nightclub, you know, disco nightclub, must be full anointing because they always face temptation. அதாவது விரோதமா இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஐதார்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நிறைஞ்சு அவங்க சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி நினைப்போம் நாம. But of course, we must overcome temptation. But overcoming temptation is not the reason of anointing. பரிசுத்த, அதாவது நமக்கு வருகிற சிந்தனையில் போராட்டத்தை எல்லாம் ஜெயித்து விடுவது என்பது அது அபிஷேகத்தினுடைய காரியம் அல்ல. You see, the Bible says that when devil have ended every temptations, he departed from him until opportune time, and Jesus returned in the power of the Spirit to Galilee, and report about him went out throughout the surrounding country. லூக்கா 4:10 சொல்லுது, பிசாசின் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்ப போனார். அவருடைய கீர்த்தியை சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. I want you to see a different. The first scripture says that Jesus full of the Holy Spirit. முதல் வார்த்தை சொல்கிறது முழு பரிசுத்த ஆவினாலே ஆண்டவர் நிறைந்தவராய் இருந்தார் என்பதை நான் லூக்கா 4:1 பார்க்கிறோம். Your Holy Spirit and my Holy Spirit is the same size. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரே நிகராக ஒரே The Holy Spirit in your children, the little children, is the same size as your Holy Spirit. ஒரு விஷயம் பார்க்கலாம், ஒரு சிறு பிள்ளைகள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அந்த சிறு பிள்ளை கேட்டபோது சிறிதா இருக்கிறாரா ஆண்டவர்? It doesn't mean that we have the full set of Holy Spirit and your member have an economy set of Holy Spirit. நாம் நினைக்கிற போல, அதாவது நல்ல வளர்ந்தவர்களுக்கு ஒரு விதத்திலோ குறைவா இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விதத்திலோ பரிசுத்த ஆவியானவர் மாறுபடுகிறார்கள் என்பதை நாம் நினைத்து விட முடியுமா? Or my Holy Spirit have 2 hands and 2 legs, and the other Holy Spirit in the other person only have 1 hands and 1 legs. No, they have a full. நாம் நினைக்கிறோம், எந்த இடத்துல தான் ஆண்டவர் 2 கைகளும் கால்களும் இருக்கிறவரா இருக்கலாம், மற்ற இடத்துல அது ஒரு கை ஒரு காலத்துல இருக்கிறார் என்பதை நம்ம சிந்தனைப்படுகிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டவர் இருக்கல. But the difference here, Jesus has a full of the Holy Spirit, but here says that Jesus is written within the power of the Spirit. ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக அங்கிருந்து அவர் திரும்பி வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Is it because hungry? அப்படின்னு சொன்னா அது பசியா இருந்தாரு ஆண்டவர்? Is it because temptation? அது பிசாசுடைய சலனமா இருந்ததா? No, what happened in that 40 days? அந்த 40 நாள் அவருக்கு என்ன நடந்தது? எப்படி ஆண்டவர் இருந்தார்? The 40 days is the 40 days of continuous prayer without any distraction.
அந்த 40 நாள் ஆண்டவர் தொடர்ச்சியாக ஜெபத்துல ஆண்டவர் எப்போதுமே தரித்திருந்தார். ஜெபத்து நிமித்தம் எந்த விதமான காரியமும் ஆண்டவர் இருக்கல. I, ஜெபத்துல s- தான் ஆண்டவர். I believe I share with you when there's one time I want to go ministers in Thailand. I spent a night, the whole night, praying in the spirit. ஒரு நாள் நான் தாய்லாந்து தேசத்துக்கு நான் போய் அங்க ஊழியம் செய்யும்போது முழு ராத்திரி அந்த தேவ சமூகத்துல அப்படியே நான் ஜெபித்து ஆவிக்குள்ளாக நான் இருந்தேன். So 2 days before I go to Thailand, I pray the whole night, pray in the spirit. When after 3 hours of continuous pray in the spirit, my tongue start to change. நான் தொடர்ந்து 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உற்சாகமா ஜெபித்து நான் ஆராதிக்கும் பொழுது என்னுடைய நாவு அப்படியே கொஞ்சம் மாறிச்சு. I never heard what is a Thai language actually sounds like, but my tongue changed into Thai language. எனக்கு அந்த தாய்லாந்து பாஷை எந்த விதத்துல எனக்கு தெரியாது. ஆனா கூட நம்ம இப்படி தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது அந்த தாய்லாந்து பாஷையை நான் அறிந்து கொள்வதற்கு நான் பேசினதை நான் உணர்ந்தேன். Last few days, from Monday to Wednesday, I was teaching in a Christian training school. நான் திங்களிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் மிகவும் அந்த இடத்துல நான் பிரசங்கித்துக் கொண்டேன். In one of the prayer meetings, I lead the people to pray in the spirit from, the exercise from 5 minutes. Then another round, the exercise of 12 minutes of continuous prayer in the spirit. தொடர்ந்தாக நான் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷங்கள் தொடர்ச்சி 2-3 முறை அப்படி நான் ஆவியில நிறைந்து அந்த மத்தியில பிரார்த்தித்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். When we pray, and most of them, they all experience their tongue, their prayer language start to change. அவங்க எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணும்போது அந்த நாவு மாற்றத்தை உணர்ந்து அந்த தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவதாக ஒரு ஜெபமாக மாறி இருக்கிறது. So when you continuous pray, when you press in, you start to encounter a new the fullness of the Spirit. Not only the fullness in the size of the Spirit, but the power of the Holy Spirit. நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற சொன்னா, அதாவது இப்படி அப்படி அல்ல, தொடர்ந்து அந்த ஆவியின் அபிஷேகத்திலே நடத்தப்படுவீர்கள். தேவ வல்லமை உங்களை முழுவதுமாக நிரப்பி ஒரு புதிய அனுபவத்தோடு அதை நடத்திக் கொண்டிருக்கிறது. When you pray and pray before you preach, and you go and preach without praying, it's two different preaching. நீங்கள் அதாவது தேவ செய்திக்கு சொல்றது முன்பாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி ஆவில நிரம்பி நீங்க போய் ஜெபித்து நீங்க தேவ செய்தி கொடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த தேவ செய்தியானது சற்று வித்தியாசமாக ஒரு அனுபவமாக அந்த தேவ செய்தி மாறிவிடும். Amen. Amen. 3 conditions of being filled with the Holy Spirit regularly. There are 3 conditions. 3 கண்டிஷன்களை தொடர்ந்து ஆவியானவருக்குள்ள நம்ம நடத்தப்படுகிறோம். First one is to deal with known and unknown sin every day. முதலாவது ஒரு காரியம் தெரிந்த பாவங்கள் தெரியாத பாவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனோடு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் முதல் ஒரு அனுபவமாக இருக்கிறது. Let me explain about this point. First one, we have some sins that we know. For example, like we angry, we say words that's not correct, we have very long lustful thoughts, we lie. All these things we realize what we have done. ஒரு சில பாவங்களை நம்ம கண் முன்னாக நாம் யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட பாவங்களில் ஒரு சில காரியங்கள் நம்ம ஈஸியா கோவப்பட்டு விடுகிறது, தவறான ஒரு பேச்சு பேசுறது, இப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை நாம தெரிந்து இந்த பாவங்கள் தவறு என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். So when we know about that, we have certain sins that's not clean, which sins that we know, we must come in before God and repent before Him. நான் ஒரு சில காரியம் நினைக்கிறோம், நம்ம எந்த விதமான பாவ உணர்வுகளோடு பாவ ஜீவியத்தோடு தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் வர முடியாது. But there are also unknown sin, the sins that we didn't realize that we have committed. நாம் ஒரு சில பாவங்களை நாம் உணராமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம். அந்த சிந்தனைக்கு என்ன பாவம் என்பது நம்ம சிந்தனைக்கு எட்டாத சில பாவங்கள், மறைமுகமான பாவங்களும் இருக்கிறது. And therefore, Psalms 139
And verse 23 and 24 says that, "Search me, O God, and know my heart. Try me and know my thoughts, and see if there is any grievous way in me, or any sinful way in me, and leads me in the way everlasting." சங்கீதம் 139 அதிகாரம் 23 வசனத்தில் இப்படியாக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:24, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். The Bible says that, "Search me, O God," meaning that we are asking God, check inside me. Is there anything I didn't confess my sin? Is there any sins that I even myself didn't realize? ஒரு விஷயத்தை ஆண்டவரே, நான் தெரிந்து அறிந்து செயல்படுகிற காரணம் ஏதாவது இருக்குமானால், அறியாத பாவங்கள் ஏதாவது இருக்குமானால், அந்த பாவத்துல என்னை விடுதலையாக்கும். என் சிந்தனையில இருக்கலாம், என்ன யோசனை இருக்கலாம், பட் அந்த பாவங்களிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி நாம ஜெபிக்கிறோம். You see, the psalmist even say something even stronger. Try me, meaning that expose me, or use the circumstances, let the sin expose or come to surface. ஒரு சில விஷயத்துல ஆண்டவரே, நான் அறிந்து செயல்படாமல் இது அப்படி அறியப்படாத காரியங்களை கர்த்தாவே எனக்கு உணர்த்தும், அதுல இருந்து எனக்கு தெளிவை கொடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். So that our mind, our thoughts, everything we have will completely open before God and will completely cleansed by God. இப்படியா நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாகிறது, நம்முடைய பாவங்களோட வீட்டுக்குள்ள விலகுகிறது, நம் தேவனுக்குள்ள ஒரு பரிசுத்த உணர்வை நாம் உணர்ந்து கொள்கிறோம். We must understand something that, sins bring all kind of obstacle for us to get near to God. நாம் இந்த பாவமானது நிறைய தடைகளை கொண்டு வந்து தேவனுக்கும் நமக்கும் நிறைய பிடிவாதங்களை கொண்டு வந்து நிறைய விதத்துல இடையூறலாகவே இந்த பாவம் நம்முடைய ஜீவிதத்துல அது காணப்படுகிறது. When there are sins inside us, there will be obstacle. எப்போதெல்லாம் அந்த பாவம் நமக்குள்ள இருக்கிறதோ நிறைய தடைகள் நமக்கு கண்டிப்பா இருக்கும். We are when we say we confess our sin, we repent before God, it's not because we are so fearful that God will punish us. நாம் இப்படியாக ஆண்டவரே, எனக்கு அந்த உள்ளான உணர்வு மாறுபட்டு ஆண்டவரே என்னை சிட்சிக்காமல் அந்த பாவ உணர்வுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும், என்னை விடுவியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். But everything confessed before God and ask God to show us our heart actually is a sign of our desire. We want to draw close to God. இது ஏன் சொன்ன இந்த பாவ உணர்வுகள், இந்த பாவ சுபாவெல்லாம் ஏன் நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறோம் சொன்னா, ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நெருக்கத்தை நாம யோசிக்கிறோம். நெருக்கப்பட்டு தேவ சமூகத்துல நாம் நெருங்கி போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். Sinners don't even care whether they committed sins. They don't care. You know why? Because all they care is their pleasure in sin. இந்த பாவம் செய்கிறவர்கள் இந்த பாவத்தை குறித்து எந்த ஒரு உணர்வற்றலா இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, பாவமோட வாழ்க்கை இருந்தா அந்த பாவமான ஜீவியத்திலே இருப்பார்கள். எந்த விதமான உணர்வும் வேற்றுமையும் அவளுக்குள்ள வராது. But when Christians repent before God, because what they care is they lost their pleasure in communion with God. ஏன் சொன்னா, அவருடைய அசுத்தங்களை ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது, அவரோடு ஐக்கிய கொள்ளும் போது, இந்த பாவ உணர்வுகள் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போகிறதாக இருக்கிறது. Or in the other way around, we like to say in this way, Lord, we don't want to lose the pleasure, the sweetness of communion with you. ஆண்டவரே, நான் தேவனிடத்தில் ஐக்கியமா இருப்பதற்கு நான் எல்லா விதத்திலும் எனக்கு இடையூறா இருக்கிற அந்த பாவ சுபாவங்கள் சாமல் எல்லாம் விட்டு நம்மோடு ஒரு நெருக்கப்பட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும் என்பதை நாம் விரும்பலாம். Even you feel that I'm righteous, I did nothing wrong, I'm good today, but you are always conscious, God, if there anything, show me so that I can have a sweet communion with you. ஏதாகிலும் நீங்கள் பாவ உணர்வுகளை இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமா இருக்கிற போல நீங்கள் எண்ணினாலும், தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்ன, ஆண்டவரே, ஏதாவது நான் அறிந்தோ அறியாமலும் செய்திருக்கிற பாவமா இருக்கும் பட்சம்னா அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கும் என்று சொல்லி, உன்னோட ஐக்கியமா இருப்பதற்கு எந்த ஒரு பாவமும் என்னோட காணப்படாது என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். God actually is not, He's not
very keen to know what sin you commit. I don't say that he don't care, but he the way when you repent, it is he see in the way that actually you treasure his presence so much. ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவங்களை நீ செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர் விரும்புகிறதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுக்கு எந்த விதமான தடை இல்லாதபடி அந்த பாவங்களை உன்னிலிருந்து விலக்கி போடுவதற்கு, விலகி போட்டு உன்னை நெருக்கமாய் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். You see, the Bible says in Genesis chapter 3 verse 6 says, talk about the sins that happens in the first times when Adam and Eve sinned against God. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதுமாய் இரட்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். And here says in Genesis 3:6 says that, so when the woman saw that the tree was good for food, and that was a delight to eyes, and that the tree was to be desired to make one wise, and he took its fruits and eat, and she also gave some to her husband who was with her, and he ate. அதே போலதான் அதே வாசனம், அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதுமா இச்சிக்கப்படத்தக்க விருப்பமா இருக்குது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார், அவனும் புசித்தான். And then the eyes of both were opened, and they knew that they were naked. Their soul fixed lives together and make themselves loin clothes. ஆதியாகமம் 3:7, அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day, and the man and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. ஆதியாகமம் 3:8, பகலில குளிர்ச்சியான வேளையில தோட்டத்துல உலாவுகிற தேவனா கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனா கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். The Bible says that when they come into sins, they start, I wouldn't say that they become wise, and they actually move their eyes from God to themselves. ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம், அவளை ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு அந்த பாவமானப்பட்டது தேவனுடைய முகத்தில் அவருடைய முகங்களை அவள் திருப்பி கொண்டு போய்விட்டாள் என்பதாக வேதம் சொல்கிறது. And they start to see themselves in a very different way. They're afraid that they have been exposed. அவங்க அவளை பார்த்து தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு அதிலிருந்து ரொம்பவும் கலங்கி அது தவறு என்பதை கண்டு விலகி ஓடினார்கள் என்பதை பார்க்கின்றோம். After all, they actually is husband and wife. What to be afraid or embarrassed about? அப்பதன் பிற்பாக அவள் எப்படி இருந்தார்கள், எப்படி அவங்க ஒருமனப்பட்டதாக என்பதை நம்ம பார்க்க முடியும். But here, the worst one is they hide themselves from God. இது நிமித்தமாக தேவ சமூகத்திலிருந்து அவங்களை அதாவது மறைத்து கொண்டார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். Very natural. I would say that this is human instincts. When a person sinners had committed sins, they hide themselves from God. ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது சொல்ல விரும்புகிறேன், எந்த நபராக இருக்கட்டும் தேவன் முன்பாக பாவம் செய்யலாம் சொன்னால் அவன் தேவனை நேராக காண முடியாது, தரிசிக்க முடியாது, அவர்கள் ஆண்டு விட்டு மறைந்து போவார்கள். From the first story already tell us sins put obstacle between me, ourselves and God. முதல்ல நான் சொன்னது போல இந்த பாவமானது தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது, தடையை கொண்டு வருகிறது. Actually, that gives us a very important key. For us to be filled by the Holy Spirit, we must deal with sins, and especially the unknown sin. குறிப்பாக நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், பாவ கரைகளுக்கு நாம் விட்டு விலக வேண்டும். குறிப்பாக அறிந்திருந்தாத பாவங்களுக்கு நாம் விட்டு விலக வேண்டும். The second condition, besides dealing with sin every day, the second condition is full of spiritual hunger. நமக்கு ஆவிக்குரிய பசி.
எப்போதும் நம்ம ஆவிக்குள்ள அந்த பசியோடு நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். You see, pastors, we all know Pastor Avi. We know Holy Spirit so well. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டாம் பரிசுத்த ஆவியானவர் யாரு, அவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். We preach about Pastor Avi. We preach about Holy Spirit. We know him very well. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நம்ம பிரசங்கிக்கிறோம். நன்றாகவே பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். But the issue is how much we long for him, how much hunger we have for God. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எந்த அளவுக்கு நாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோம். And that hunger is the very key of your feeling. அதனால்தான் அந்த ஆவிக்குரிய தாகம் என்பது தான் மிக முக்கியம். அதுதான் உங்களை நிரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். Isaiah 44 verse 3 says that I'll pour water to the thirsty land and the stream on the dry ground. ஏசாயா 44:3 தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னிதானத்தின் மேல் என் ஆவியும் சன்னிதானத்தில் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். When you are hungry, when you are thirsty, and then God will pour that streams into your life. எப்பொழுது நீங்கள் தாகமா இருக்கிறீர்கள், எப்பொழுது நீங்கள் பசியா இருக்கிறீர்களோ அப்போது தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல பலமாய் கர்த்தர் ஊற்றுகிறார். Probably for all the pastors, it is sometimes we must check, are we still hungry for more of God? ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள, தேவ ஊழியர்களாக நாம ஆண்டவரை இப்பொழுது பசி தாகமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். They are trainer for intercessors. They tell us how to pray. They ask us to pray, God, help me one you. You get what I try to say? Help me one you. Maybe I don't want you that much, but Lord, help me want you. I want you, I hunger for you more. ஆண்டவர் ஒரு விஷயத்தை நாம் இப்படி கேட்கிறோம், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்குரிய தாகம் எனக்குள்ள அதிகமா இருக்க வேண்டும். நம்ம அதிகமா நான் தேட, அதிகமா நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எனக்குள்ள தாரும் என்று சொல்லி நாம கேட்க வேண்டும். If you are not hungry for God, pray that God will help you to hungry for God. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவர் குறித்துதான ஒரு தாகம் இல்லாமல் இருக்கும் என்ற பட்சத்துல ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு தாகம் எனக்குள்ள வேணும் என்று சொல்லி நீங்கள் தைரியமாக தேவ சபையில ஜெபிக்கலாம். Ask the Holy Spirit, make us hungry, thirst for Him more. பரிசுத்த ஆவியானவர் இப்படி கேட்கலாம், ஆண்டவரே நான் ஆண்டவர் குறித்து ஏற்றதான ஒரு தாகம் எனக்குள்ள எப்பொழுது காணப்பட வேண்டும். ஆவியானவரே அந்த தாகமா எனக்கு தாகம் வாஞ்சி எனக்கு தாகம் சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேட்கலாம். Because God had already said, He will only pour His water on those dry ground. அதாவது ஆண்டு சொல்லிக்கிறது, வறண்ட இதுல தண்ணீரை ஊற்றுவேன், தாகல் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். I believe that all of us heard this children's story before, the thirsty crow. எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக இந்த காகம் எப்படி அந்த காகம் பசியா இருக்குது, எப்படி அது பசி ஆற்றினது என்ற ஒரு ஸ்டோரி எல்லாம் ஒரு கதையில நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். And this crow is very thirsty, and he find a jug so deep it cannot drink directly from the jug. ஒரு ஜாடியில தண்ணீர் இருக்கிறதை பார்த்தது, அந்த தண்ணீர் கீழே இருக்கிறதுனால அந்த தண்ணீரை நிச்சயமா எனக்கு குடிக்க முடியாது என்பதை அந்த காகம் தனக்குள்ள அதை அறிந்து கொண்டது. And he tried his best, and he put in all the stone, the small pebbles, and caused the water to come to surface. அடியில் இருந்த தண்ணீரை நான் ஒருபோது என்னால் குடிக்க முடியாது என்று அறிந்த அந்த காகம் ஒரு விஷயம் செய்தது, இருக்கிற எல்லா சிறுகற்கள் என்ன நினைச்சோ அதெல்லாம் அந்த ஜாடியில போட்டு அந்த தண்ணீர் மேலே வருவதற்கு அது முயற்சி செய்தது. Do you know, if you have a will, you will have a way. If you really want Holy Spirit, prove that you want Holy Spirit. ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையாகவே உங்களுக்கு அந்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும்னு சொன்னா நீங்கள் எப்படியாக ஆவியானவர் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். I train. A lot of people ask me for deliverance, ask me to pray for deliverance. Throughout all 3 days in the training, I refuse to pray to any one of them.
நான் ஒவ்வொரு நாளும் அந்த 3 நாட்கள் அதை கேட்டார்கள். ஆவியினால் நிரம்பி நான் எல்லா பிசாசும் நிரம்பி அதாவது வெளியேற்றணும், பிசாசு துரத்தணும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கேட்டார். யாரெல்லாம் கேட்டார்களோ அவருக்கு எல்லாம் நான் செஞ்சுட்டேன். But in the end of the day, I train them how to pray in the spirit. I've trained them how to lay hands on themselves. I train them how to pray in the spirit to edify their spirit. And they realize that they can do it by their own. அந்த 3 நாட்கள், அந்த 3வது நாட்கள் அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். எப்படி ஆவியானவர் கூட ஜெபம் பண்ணுவது, எப்படி ஆவியானவர் கூட ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எப்படி நம்ம வாஞ்சியோடு ஜெபிப்பது என்ற ஒரு காரியத்தை சிறு பிள்ளைகளுக்கு நான் நன்றாக சொல்லிக் கொடுத்தேன். அதாவது நிரம்பி ஜெபித்தால் நிச்சயமா தேவனுடைய வல்லமை காண முடியும் என்ற நிகழ்வு எல்லாருக்கும் நான் ஞாபகப்படுத்தி அவளுக்கு நான் வழி நடத்தினேன். If you're thirsty enough, you'll find a way to get the water, the stream of the Holy Spirit in your church. நீங்கள் உண்மையாகவே அந்த ஆண்டவரில் ஒரு பசி தாகம் உங்களுக்குள் இருக்கும்னு சொன்னா நிச்சயமாக பசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் தருவார். And I want to prove to you, I want to tell you, it is not that difficult. It is not difficult at all to get Holy Spirit at work in your church. பசுத்த ஆவியானுடைய ஆளுகை, பசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. அதுல பெற்று நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தலாம், ஊழியத்தில் நம்ம செயல்படுத்தலாம். He is always there to help us. ஆண்டவர் அது உதவி செய்வதற்கும் அவரும் ஆயத்தமாகத்தான் இருந்து வருகிறார். You see, Christians are spiritually dry, but not spiritually hungry or spiritually thirst. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிச்சயமாகவே வறண்டு போய் இருக்கிறார்கள். ஆனால் கூட எந்த விதமான தாகம் இல்லாதவர்களாக ஒரு சில ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இருக்கிறதை பார்க்கிறோம். Instead of drink from the river of life, the living water, they drink all the Coca-Cola, they drink all the thumbs up, they drink all the liquids that destroy their own body. உண்மையாகவே இப்படிப்பட்ட உண்மையை பசுத்தமல்ல அந்த நித்திய அதாவது ஊற்றி அவளுக்கு கொடுக்காதபடி, தண்ணீரை கொடுக்காதபடிக்கு உலகப்புறமான இருக்கிறதான கொக்கோலா, அந்த பெப்சி, இப்படிப்பட்ட காரியங்களை தன்னை தாகத்தை தீர்த்துக் கொள்வர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள். Instead of come before God to receive His words, they rather watch television, they rather watch YouTube, they rather go to sports, they rather go shopping, and they are so dry, but they have no hunger. அவங்க வறட்சி உள்ளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா இப்படிப்பட்டவர்கள் தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு வாஞ்சி நிரப்ப சொல்லி ஜபிக்காமல் அவன் நினைக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்க மாலுக்கோ பிசினஸ்க்கு இங்கேயோ அங்கேயோ போய் என்ன செய்கிறார்கள், அவளை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாம நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து வருகிறார்கள். That's why sometimes we even need to pray in church. God, help the congregations wants you. Lord, we need to long for you. இதனால்தான் நம்ம சபையில இப்படிப்பட்ட நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஜனங்கள் உண்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு மிகுந்த வாஞ்சியோடும் தாகத்தோடு காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அவளுக்கு எல்லாம் உற்சாகத்தின் ஆவியை தாங்க, அவள் ஆவியில நடத்தும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்துல இந்த ஆத்துமலுக்காக நம்ம ஜெபிப்பது நம்முடைய அவசியமா இருக்கிறது. Amen. And condition number 3 is to be filled with the Holy Spirit like regularly, is to learn to pray earnestly. Earnestly-na ஒரு உண்மையான ஒரு ஆராதனை, ஒழுக்கமுள்ள ஒரு ஆராதனை. You see, one of the key of prayer is to pray earnestly, means pray passionately. உண்மையாகவே ஜெபிக்கிறது என்ன சொன்னாக்கா, பொறுமையாக நீங்கள் உற்று கவனித்து ஆண்டுக்காக ஜெபிக்கிற ஒரு நிகழ்வு. Weak prayer is speak about weak desire. Strong prayer speaks about strong desire. அதாவது ஒரு வல்லமையான ஒரு ஜபம் வல்லமையான காரியங்களை செய்யும், வல்லமையற்ற அந்த ஜபமானது எந்த விதத்திலும் வல்லமை இல்லாமல் தான் அது காணப்படும். In my congregation in the past, I even saw there are people very tall, big, very tall adults, a man pray. They pray so soft, even persons standing next to him, they cannot hear. ஒரு சில நபர்கள் என் சபையில பார்க்கும்போது நல்ல வளர்ந்து இருப்பார்கள், திடகாத்திரமா இருப்பார்கள். ஆனா எந்த விதத்திலும் அவங்களுக்கு அந்த ஊழியக்காரருக்கு அந்த அபிஷேகம், அந்த வல்லமையும் அவங்களை அனுபவிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்படுவது. They pray so soft,
as if actually they don't want people to hear their prayer. ஒரு சிலர் இப்படியாகவே மிகவும் ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டு உண்மை உச்சமாக ஒரு சில பேர் ஜெபித்து வருகிறார்கள். Because we are in a worship team, so everyone must pray, rotate one after one. No one is excused. Everyone must pray. But that brother pray like ants, ants. No one can hear what's ants praying. நாங்க ஒரு ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறதுனால நாங்க தொடர்ந்து ஒவ்வொருவராக நாங்க ஜெபித்தாக வேண்டும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜெபிக்க வேண்டும். அதனால நீங்க நினைப்பீங்களா அந்த எறும்பு எப்படி ஜெபிக்கிறது என்பதை அந்த எறும்பு என்பதை யாருக்கும் எதுவும் புரியாது. அது போல இருக்கிறார். Because there's no desire. There's no desire. எந்த விதமான விருப்பம் இல்லை, காரியம் இல்லை. Desire is not something you can fake. You cannot fake it. ஆசை என்பது எந்த விதத்திலும் நிராகரிக்கப்படக்கூடியது அல்ல. If you don't want, you don't want. That's just straightforward. வேணானா கண்டிப்பா வேணாதான். எந்த விதத்துல அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம் தான். But when you want, and you will want. எது உங்களுக்கு அவசியமா இருக்கிறதோ அது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அந்த அவசியத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Now, in the rest of the time, we want to examine a few examples that happens in the early church. ஒரு சில அதாவது ஆதி சபைகளில் நடந்த ஒரு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்ல After mentioned about Jesus went for 40 days in the wilderness, now let's look about the early church. Why they are filled by the Holy Spirit. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் அந்த வனாந்தரத்தில் இருந்து எப்படி ஆண்டவரை ஆவியை பெற்றுக்கொண்டாரோ அந்த நிகழ்வை காட்டிலும் அந்த அப்போஸ்தலர்களுடைய காரியங்களை குறித்து நான் உங்களோட ஒரு சில காரியங்களை பேசுகிறேன். So the early church actually was a committed church, a church that committed to praying together. அந்த ஆரம்ப சபை என்பது சொல்ல பார்க்கும்போது ஜெபத்துல மிகவும் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். I want to give you a very simple key. Train your congregations. Be committed to come together to pray. நீ உங்களுடைய விசுவாசிகளை நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு ஐக்கியப்பட்டு முழு மனதோடு அர்ப்பணிப்போடு அவளுக்கு ஜெபிக்கிறதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். Your church is not built by some brothers or sisters love to give offering or love to cook something to church. Your church, those are good, but your church need to get people committed to come together in prayer. அதாவது சபையில நம்ம சில ஆகாரங்களை செய்யறோம், சில ஸ்பெஷல் காரியங்கள் செய்யறோம், அது செய்யறோம், அதெல்லாம் அவசியம்தான். பட் ஆனா கூட அர்ப்பணிக்கப்பட்டதான ஜனங்கள் ஒரு மனதோடு சபையில ஊக்கமா ஜெபிக்கிற காரியங்களை நாம உற்சாகப்படுத்த வேண்டும். So for church to see revival, the first things before revival starts is people committed to come together in prayer. Not pray at home alone. Pray in the church. Praying together. ஒரு விஷயம் சபைக்கு எழுப்புதல் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எழுப்புதல் முன்பாக ஜனங்கள் ஒரு முழு அர்ப்பணிப்போடு அந்த கூட்டத்துல ஜெபம் பண்ணும்போது தான் உண்மையான எழுப்புதல் சபையில கடந்து வரும். Regardless you are serving in the gypsy community or you are serving in the slum area or you are serving in the town area, it doesn't matter. The issue is, are your people coming to pray? That is the only key you must check. நீங்கள் ஒருவேளை நரிக்குறவர்கள் மத்தியில நீங்க ஊழியம் செய்யலாம், இல்ல டவுன் சைட்ல இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு சிட்டில நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஆனா அந்த சபை எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா கூட அந்த ஜனங்கள் ஒரு மனதோடு முழு அர்ப்பணிப்போடு அதுக்கு வருகிறார்கள் என்பதான் கவனிக்கிறது தான் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்க வேண்டும். I would even to say that in India, in some way you are still living in a comfort zone. நீங்க இந்தியால கூட இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஊழியர்கள் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். I know missionary who are in Africa, they are facing the terrorists, they are facing all the witchcraft, and the first thing ever they do when they start ministry is to build a house of prayer. With a house of prayer, they were not doing anything. அந்த சவுத் ஆப்பிரிக்கால கூட பார்க்கும்போது இப்படிப்பட்டதான அசுத்தாவிகளாக இருக்குது, செய்வினைகள் இருக்குது, அநேக விதமான கட்டுகள் உபத்திரங்கள் மத்தியில கூட இருக்கிறதா. பட் ஆனா அந்த இடத்துல இருக்கிற சபைகள் அவங்க ஆண்டவர் சமுத்திரம் இப்படியாக உண்மையாக ஜெபித்து அர்ப்பணிப்போடு செயல்படுகிற சபைகளாக இருந்து வருகிறது. And Acts chapter 1 verse 14 says that all this with one accord they devote themselves to prayer together with the women and Mary the mother of Jesus and his brother.
அப்போஸ்தலர் 1-14 இப்படி சொல்கிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாராகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்ட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். When Jesus was ascended back to heaven, and the first thing the early church do before the falling of the pouring of the Holy Spirit, the Pentecost, they are praying. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கும் பிற்பாடு அங்கிட்டத்தட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஒருமனதோடு அவள் தேவசபையில் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். The prayer is always precedes, means before the outpouring of the Holy Spirit. இந்த ஜெபமானது நம்ம ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இந்த ஜெபம் ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது. இந்த ஜெபம் கட்டாயமா ஜெபம் பண்ணும்போது இந்த ஆவியின் அபிஷேகத்துல நம்ம நிரப்பப்படுகிறோம். If you don't get the church to pray, don't expect the outpouring of the Holy Spirit. நீங்கள் இந்த ஒருமனத்தோடு நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் சொன்னால் அந்த ஆவியை நீங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. Then we examine the second case on the day of Pentecost, and they all filled by the Holy Spirit and start to speak in tongue. அப்போஸ்தலர் 2-1 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். You see, here says the Pentecost arrived and they were all together in one place. அந்த பெந்தெகோஸ்தே என்ற நாட்கள் வரும் முன்பாக அந்த நாட்களில எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல வந்து கூடிய இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Guess what they are doing that time? அந்த இடத்துல அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள்? Are they having party or are they having breakfast? ஏதாவது விருந்து கொண்டு பண்ணிட்டு இருந்தாங்களா? ஏதாவது விசேஷமான ஆகாரத்தை செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்களா? Halfway eating your chapati and start to speak in tongue? ஏதாவது சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டே ஆண்டு பாஷை பரிசுத்த ஆவி நிரப்பி கொண்டிருந்தார்களா? Definitely not. They are gathered together and pray, and during that prayer time, Holy Spirit pour down. ஒரு விஷயத்தை செய்தார்கள். எல்லாரும் இப்படிப்பட்ட எல்லாரும் செய்யாமல் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரே ஒரு மனதோடு ஒரே ஒரு ஐக்கியத்தோடு தேவசபையில் காத்து ஜெபம் பண்ணினார்கள். அப்போதுதான் ஆவியானவர் சம்பூர்ணமாய் அவர் மேல பொழிந்தருளினார். You see, there is only one incident during preaching Holy Spirit come down. Only one is when Peter preached in Cornelius' house. கொர்னேலியஸ் ஹவுஸ்ல பீட்டர் ஜெபம் பண்ணும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். I want to stress is only one time only. ஒரே ஒரு முறை தான் பரிசுத்த ஆவியானவர் அதுல பலமாய் இறங்கினார். But most of the time Holy Spirit come down is prayer involved. ஆனா மற்ற எல்லா இடத்துல பார்க்கும்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் ஆவியானவர் இறங்கினார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இறங்கினான்னு பாக்குறோம். பட் எல்லா இடத்துல அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆவியானவர் வல்லமையா இறங்கினார் என்பதை நான் பார்க்கிறோம். But our church most of the time is preaching, not praying. நிறைய நம்ம சபைகள் நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, ஆனா எந்த சபை நிறைய ஜெபிக்கிறது கிடையாது. So you have a lower chance to see that happen unless you are praying more than preaching. நீங்கள் அதிகமா ஜெபம் பண்ணாமல் நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக உங்களால் நடத்த முடியாது, பார்க்க முடியாது. Before COVID, my church has 3 prayer meetings in 1 week. So 3 prayer, 1 preaching. என் சபையில 3 ஜெபங்கள் இருக்கும். மூன்று முறை நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஒரே ஒரு முறை தான் பிரசங்கம் கேட்போம். But now my church has 2 prayer meeting, 1 preaching, and everyone we have 1 hub and worship. We still have more worship, more preaching and more praying than preaching. நம்முடைய சபைகளில 2 ஜெபங்கள் இருக்கு, அதாவது பிரேயர் இருக்கு. இப்படியாக நம்ம மாறி நாங்களுக்குள்ள இப்ப ஆண்டுக்குள்ள நெருக்கமா நாங்க ஜெபம் பண்ணி வருகிறோம். Pastors, what kind of church you have? Is a preaching church or a praying church? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அருமையான ஊழியக்காரர்களே, நீங்க நல்ல ஜெபம் பண்ற ஒரு சபை இருக்கிறதா, இல்ல பிரசங்கம் பண்ணுகிற ஜெபமா இருக்கிறது? பிரசங்கம் பண்ணீங்களா இல்ல ஜெபம் பண்றீங்களா? எந்த சபை உங்களுக்குள்ள இருக்கிறது?
that will answer why the Holy Spirit hasn't come down or hasn't great outpouring happened in your church. இப்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க சபையில எப்பவுமே ஸ்திரமா இருக்கும், பலமா இருந்து கர்த்தர் நடத்துவார். So another case when the apostle and the people was persecuted by the local authority, and they come together and pray, and the place was shaken and they are all filled by the Holy Spirit. அந்த இடத்துல இருக்கிறதான ஜனங்கள் மத்தியில நிறைய சித்திரவதைப்பட்டு அவமானப்பட்டு அடிகள் வாங்கி அதுல ஒருமனப்பட்டு அவங்க தேவ சபையில் ஜெபம் பண்ணும்போது தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி அவர்களை நிரப்பினார். How they solved the persecution? அந்த அந்த உபத்திரமானது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். How they solved the people was so fearful. அது உபத்திர நிமித்தமாக ஜனங்கள் எப்படி ஆண்டுக்கு வைராக்கியமா எழும்பினார்கள், எப்படி ஆண்டுக்காக நின்றார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். And they pray, and the Holy Spirit come. All the fear, the persecutions were taken care. அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால தொடர்ந்து ஜெபிச்சுன பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். பரிசுத்த ஆவி கடந்து வந்த நிமித்தமாக எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் அவரால் சகிக்க முடிந்தது. One time my church many years ago was facing persecution. I wouldn't say persecution. We facing some lawsuit issue from the government. எனக்கு அநேக வருஷம் முன்பாக என் சபையில இப்படித்தான் ஒரு நிகழ்வு நினைச்சது. அது உபத்திரம் சொல்ல முடியாது, சில பாடுகளை எங்கள் சபை சந்தித்து வந்தது. We are on the verge of losing our building. ஏன்னா எங்கள் சபையை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அந்த நாட்களிலே இருந்தது. Guess what? The Lord asked us to pray together. ஆண்டு எங்களுக்கு ஒரு காரியத்தை எங்களுக்கு எச்சரித்தார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக தேவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். And the Lord turns the prayer meeting from pray for the building, but to pray for the spiritual building, the church. ஆண்டவர் அந்த சூழல் மத்தியில நல்ல ஆவியோடு ஜெபித்து அந்த ஜெப ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். The fire of the Holy Spirit just come and light up the faith of all the believers. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி ஒரு தீயை போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பினார். You see what happens? That is why when we put prayer as the first solution, not the last solution, after we see everything only we pray. No, we pray before we see anything. நாங்கள் அந்த ஜெபம் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் உண்டு பண்ணி ஜெபித்த நிமித்தமாக ஜெபதான் முக்கியம், மற்றதெல்லாம் அடுத்தது. அந்த ஜெபத்து நிமித்தம் ஜெபித்ததுனால தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையும் ஒரு மகிமையான காரியங்களை செய்தார். Then we examine another case when the Philip had went to Samaria to preach to all the Samaritan. இப்படிதான் ஆண்டவர் சமாரியாக்கு போகும்போது அந்த சமாரியில் இருக்கிற ஜனங்களை இப்படியே கருத்து ஆண்டவரை அப்படி நடத்தினார் பார்க்கிறோம். And the Spirit and John and Peter and John went and to lay hand for all the people. ஜானும் பேதுரு அங்க போய் அவங்க கை வைத்து ஜெபம் பண்ணும்போது அப்படிப்பட்ட நிகழ்வு தான் அங்க நடந்தது. Because they are only baptized, they are not receiving Holy Spirit yet. அவங்க ஒரு ஜெபம், அதாவது ஞானஸ்தானத்தான் எடுத்திருந்தார்கள், ஆவியானவருடைய ஒரு காரியம் அவங்களுக்கு அறியாமல் இருந்தார்கள். And you know what happens? And the Holy Spirit come and visit them during their prayer. என்ன நடந்தது? அவங்க அந்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மேலே பலமாய் இறங்கிய நிகழ்வை பார்க்க முடியும். And you see, here shows us a very powerful things that the people in Samaria, they are anticipating the feeling of the Holy Spirit during their prayer. அந்த சமாரியில் இருக்கிற ஜனங்கள் அந்த ஜெப ஐக்கிய நேரத்துல தான் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல ஒரு அபிஷேகத்தை அந்த ஜனங்கள் பெற்றவர்களாக இருந்தார்கள். This tells us a very important truth. How our members receive Holy Spirit is not inviting a powerful anointed preacher to lay hand on me, but they must be in the atmosphere of prayer. ஒரு காரியம், யாராகிலும் ஒரு பிரசித்திப்பட்ட ஊழியக்காரர் அழைத்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிற விஷயம் அல்ல. முதல்ல அவங்க என்ன செய்யணும்னாக்கா அவங்களே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மிகுந்த வாஞ்சியோடு வாயேக்கத்தோடு அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாம் கூட இந்த வழியில நடத்துவார்.
We can go all on and on, but let us just do a simple revisions that says that we can come to a very simple understand that is to learn to pray earnestly is the key, one of the key of receiving Holy Spirit. நிறைய நம்ம விஷயங்களை நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க முடியும். நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைஞ்சிருக்குது. ஆனா உங்களுக்கு மிகப்படுத்தி சொல்ற ஒரு வார்த்தை சொன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான எங்கள் வாக்கு என்று இருக்கிறது. Let's do the revision. Point number 1, deal with the known and unknown sins every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தெரிந்து அறிந்து அறியாமல் இருக்கிற பாவங்கள் என்ன என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். Best thing you do it in the early morning or before you sleep. நீங்க ஒரு காரியம் செய்யலாம், நீங்க காலையில் எழும்பி நீங்க ஜெபிக்கலாம், இல்ல நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். Second thing, fill with the spiritual hunger. Full of the spiritual hunger. இரண்டாவது ஆவின் தாகம், பசி, ஆவின் பசியை தாகம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Number 3 is learn to pray honestly. உண்மையா உத்தமமாக நீ எப்போதும் ஜெபிக்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். You have to ask and you have to believe that God will give it to you. இப்படிப்பட்ட காரியங்களை யார் ஒரு உண்மையாகவே நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ கண்டிப்பா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Now we're going to examine another scripture in chapter 10 of book of Acts, verses 38 says that how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power. He went about doing good and healed all who were oppressed by devil, and for God was with him. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். You see, here says very clear, God anointed Jesus Christ with Holy Spirit and with what? The power. இந்த இடத்துல ஒரு காரியம், ஆண்டவர் ஆவினால வல்லமையினாலும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார் என்பதாக இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். You are filled by the Holy Spirit, but are you come with the fire, with the power of the Holy Spirit? நீங்கள் ஆவியினாலே நீங்கள் வல்லமை பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். John the Baptist make a testimony, says that Jesus will baptize you with Holy Spirit and with fire. நான் ஜலத்தினால் ஞானத்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னவர்கள் ஆவினாலும் ஜலத்தினாலும் அதாவது நெருப்பில உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்பதை Probably John the Baptist already see the vision on the day of Pentecost. The tongues like fire come down upon them. யோவான் அவருடைய தரிசனத்துல நினைக்கிற நினைவு என்ன? நிச்சயமாகவே இந்த பெந்தெகோஸ்து நாளிலே கர்த்தர் அக்னிமயமாக கர்த்தர் இறங்குவார் என்பது நிகழ்வை அப்பொழுதே அவர் கடித்து சொன்னவராக இருக்கிறார். Not only just indwelling Holy Spirit, but it's the fire of the Holy Spirit in you. ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல, அது அக்னிமயமான அக்னி அபிஷேகத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. Let me explain one more time. Your Holy Spirit and my Holy Spirit is the same size. ஒரு காரியத்தை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் எச்சரிக்கிறேன் என்னன்னாக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு அளவாக தான் இருக்கிறார். But how much the anointing and the power you're going to get is totally up to you. ஆனாலும் நீங்க எப்படிப்பட்டதான எவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் அவங்களை குறித்து இருக்கிறதாக நிகழ்வா இருக்கிறது. God is looking for people everywhere he want to fill, but he's looking for good people. கடவுள் எல்லா இடங்களிலும் மக்களை தேடுகிறார் என்றாலும் அவர் நல்ல மக்களை தேடுகிறார். In the beginning, he'll give us a small portion, and he observe whether this person is reliable for greater power. கடவுள் ஆரம்பத்திலே ஒரு பகுதியை கொடுப்பார், பின்னர் இந்த நபர் நம்பகமானவரா என்பதை கவனிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நம்பும்போது அதை உங்களுக்கு தருவார். So actually he's observing you. Are you dealing with sins or the obstacle?
நீங்கள் இப்படிப்பட்டதான நெருக்கடியில பிரச்சனையில நீங்கள் காணப்படுகிறீர்களா? He's observing you. Are you serious enough? Are you longing for more? ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னும் நீங்க இதுல நீங்கள் மீண்டும் வர வேண்டுமா? இன்னும் நீங்கள் ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட காரியங்களை உற்று தேவன் கவனித்துக்கிறவரா இருக்கிறார். And He's observing you. Are you willing to pay the price to get the power of the Holy Spirit? நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தகுதியானவர்களா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் உங்களை உற்று அறிந்து கர்த்தர் பார்க்கிறவர் இருக்கிறார். You need to pray. You need to deal with your sin. You need to have a strong spiritual hunger before God. நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சாப காரியங்களை உணர்ந்து செயல்படுவர்களா இருக்க வேண்டும். இன்னும் பசி தாகம் ஆவில பசி தாகம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். Are you preach more than pray? நீங்கள் அதிகமா பிரசங்கிக்கலாம் ஜெபத்தை விட அதிகமா நீங்க பிரசங்கிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? How much did your member pray? How much did your member come together to pray? எந்த அளவுக்கு உங்கள் சபை விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வருகிறார்கள்? And God will pass by when you pray, and the Spirit of God will fill you. ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நினைச்சு அதற்கு ஏற்றாறு போல உங்களை அபிஷேகிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, give thanks to you that you want to fill us with Holy Spirit and power. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். You have given us all the Holy Spirit, but you want us to long for more. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கீங்க. உன்னை மிகுந்த வாஞ்சியோடு உம்மை தேடுவதற்கும் பிரயாசப்படுவதற்கும் ஏற்படுத்துகிற வல்லமைக்காக நன்றி. Now we welcome you, Holy Spirit. Touch us, touch us, fill us more and more. ஆண்டவருக்கு அதிகமாய் தொற்று இன்னும் இவங்களை அதிகமாய் வல்லமையாய் செயல்படுத்தபடி ஜெபிக்கிறேன். That we all were going to move in the mighty way under your power. உடைய வல்லமையின் கீழே எல்லாமே மகிமையான காரியங்களை செய்யட்டும், வல்லமையாக எல்லா காரியங்களும் மாறட்டும். And I pray that every church will see their revival when they see their members come together in prayer. ஆண்டவரே, ஒவ்வொரு சபை அங்கத்தினர் விசுவாசிகள் ஒன்று கூடி வரும்போது உடைய மகிமையான காரியங்களை கண்டு ஆண்டவர் உம்முடைய அபிஷேகங்களை பெற்று உமக்காக எழும்பற்று சொல்லி ஜெபிக்கிறேன். We give thanks to you in the name of Jesus, Lord, we pray. ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் நன்றியை சொல்லுகிறோம். ஆண்டவர் ரட்சகமா இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென்.